அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், "கைருத் துஆ துஆஉ யௌமி அரஃபா." துஆவிலே சிறந்தது அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய துஆ. அது என்னது? "மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்லி." நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் அந்த துஆவை கூறி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக துணையாக சமமாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும். வ லஹுல் ஹம்து, அவனுக்கு தான் புகழ்கள் அனைத்தும். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள். இது அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுன்னah. மனனம் செய்து இந்த அரஃபாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் இந்த தஸ்பீஹை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்.